அண்ணாமலையின் வீத லீடர்ஸ் அமைப்பின் போதையில்லா தமிழகம் முதல் விழிப்புணர்வு மாநாடு பொள்ளாச்சியில் கலை நிகழ்ச்சிகளுடன் துவங்கியது. இந்த மாநாட்டில் ஏராளமானோர் பங்கேற்றனர். பொள்ளாச்சியில் நடைபெற்று வரும் வீத லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநாட்டில் அந்த அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை மேடையில் விழுந்து வணங்கினார். அனைத்து அமைச்சர்களும் நாள்தோறும் 13 மணி நேரம் வேலை செய்கின்றனர். முதல்வர் விஜய் 14 மணி நேரம் வேலை செய்கிறார் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். வரும் 15ஆம் தேதி விசாரணைக்கு நிச்சயமாக ஆஜராக இருக்கிறேன். நீதி என் பக்கம் என லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு ஆஜராகாத முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு விளக்கம் அளித்துள்ளார். டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் எதிர்க்கட்சிகளின் தூண்டுதலால் மட்டுமே நடைபெற்று வருவதாக அமைச்சர் விக்னேஷ் குற்றம் சாட்டினார். தொழிலாளர்கள் யாரும் இத்தகைய அரசியல் சூழ்ச்சிகளுக்கு பலியாக வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். சமீபத்திய தேர்தலில் வீசிய எதிர்பாராத அலையால் கூட பாமகவை எதுவும் செய்ய முடியவில்லை. 35க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கூட்டணி கட்சி வெற்றிக்கு நாம் தான் காரணம் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான ராசா மீது பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அமைச்சர் அருண்ராஜ் குடும்பத்தினருடன் தரிசனம் செய்தார். அவர்களுக்கு தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் ஆசிர்வாதம் செய்து வைத்தனர். தமிழகத்தில் காமராஜர் ஆட்சிக்கு பின் நேர்மையான ஆட்சி நடக்கவில்லை. ஆனால் முதல்வர் விஜய் நேர்மையான ஆட்சி கொடுக்க வேண்டும் என நினைக்கிறார் என மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். மைசூரு மகாராஜா கல்லூரி திடலில் வைக்கப்பட்டுள்ள ஜானகி உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அஞ்சலிக்கு பின்னர் மைசூர் HD கோட்டை சாலையில் உள்ள அவரது பண்ணை இல்லத்தில் ஜானகியின் உடல் அடக்கம் செய்யப்படவுள்ளது. பார்லிமெண்டின் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி துவங்க உள்ள நிலையில் வரும் 19ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. மைசூரில் மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. கர்நாடக அரசு சார்பில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. புகழ்பெற்ற பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் மறைவால் இந்தியா ஒரு இசை ஆளுமையை இழந்துள்ளது. காலத்தால் அழியாத அவரது இசை என்றும் மதிப்புமிக்கதாக நிலைத்திருக்கும் என ஜனாதிபதி திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்தார். பாடகி எஸ் ஜானகி மறைவு இசை மற்றும் கலாச்சார உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஜானகியின் குரல் அனைத்து உணர்வுகளுக்கும் உயிர் கொடுத்தது என்று பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தின் போது படகு கடலில் தத்தளித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. படகு கவிழ்ந்ததை நேரில் பார்த்த ஆந்திரா குண்டூரைச் சேர்ந்த ஆஷிஷ் குமார் வீடியோவை பகிர்ந்துள்ளார். பல தலைமுறைக்கு அன்பு, பக்தி, மகிழ்ச்சி, ஏக்கத்தின் கீதமாக விளங்கியது ஜானகியின் குரல். பல மொழிகளில் பாடி இசை எனும் உலகளாவிய மொழி மூலம் மக்களை ஒன்றிணைத்தவர் என காங்கிரஸ் MP ராகுல் தெரிவித்தார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்தியர்களின் உடல்கள் முறைப்படியான நடைமுறைகள் மற்றும் ஆவணப்பணிகள் முடிந்தவுடன் விரைவில் தாயகம் கொண்டுவரப்படும் என்று இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும். இறந்தவர்களின் உடல்களை விரைவாக இந்தியா அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என வியட்நாம் அரசு தெரிவித்துள்ளது. அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் மாநில பாடலை பாட வேண்டும், அதைத் தொடர்ந்து தேசிய பாடல், தேசிய கீதம் பாட வேண்டும் அல்லது இசைக்க வேண்டும் என புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி கடந்த திமுக அரசு மற்றும் காவல்துறை மீது முதல்வர் விஜய் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை கூறினார். அவரின் இந்த பேச்சு வழக்கின் சாட்சிகளை அச்சுறுத்தும் வகையில் இருப்பதாகவும் அவர் மீது CBI தனியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் திமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அன்புமணி தைலாபுரம் தோட்டத்தில் நடத்திய பாமக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு ராமதாசால் செயல் தலைவராக நியமிக்கப்பட்ட அவரது மூத்த மகள் ஸ்ரீகாந்தி, GK மணி, அருள் உள்ளிட்ட சிலர் அழைக்கப்படவில்லை. இப்படி என்னையும் எனக்கு உறுதுணையாக இருந்தவர்களையும் நட்டாற்றில் விடலாமா? இது நியாயமா என ராமதாசிடம் ஸ்ரீகாந்தி கேட்டுள்ளார். அரசு அலுவலகங்களில் நடந்த ஊழல் தடுப்பு சோதனையில் ஒரு வாரத்தில் 22.33 லட்சம் ரூபாயை லஞ்ச ஒழிப்பு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தமிழகத்தில் ஜூலை 4 முதல் 10 வரை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையினர் நடத்திய சோதனைகளில் லஞ்சம் வாங்கிய 7 அரசு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். உங்கள் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது போல் உணவுப் பொருள் கிட்டங்கியையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என ஆண்டிப்பட்டியில் உணவுப் பொருள் கிட்டங்கியை ஆய்வு செய்த உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் அதிகாரிகளை கண்டித்தார். நான் ஓடவில்லை, ஒளியவில்லை, பதுங்கவில்லை என்கிறார் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு. ஓடி ஒளிவது திமுகவினரின் பழக்கம் அல்ல என சென்னை வந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார்.
வியட்நாம் நாட்டில் படகு விபத்தில் 10 தமிழர்கள் உட்பட 15 இந்திய டூரிஸ்டுகள் இறந்த செய்தி பேரதிர்ச்சியையும் ஆழ்ந்த வேதனையும் அளிக்கிறது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இறந்தோரின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட தொழிற்சாலையில் கழிவுநீர் அகற்றும் பணியுடன் வளாகத்தில் உள்ள சுமார் 20 மரங்களை வெட்டி அகற்றும் பணி நடந்தது. இதையடுத்து தொழிற்சாலையின் பிரதான நுழைவு வாயிலுக்கும் அதிகாரப்பூர்வமாக சீல் வைக்கப்பட உள்ளது. வேத லீடர்ஸ் இயக்கம் முதல் மாநாடு கோவை பொள்ளாச்சி அருகே உள்ள ஆச்சிப்பட்டியில் இன்று மாலை நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக அந்த இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை சென்னையில் இருந்து புறப்பட்டு கோவை வந்தார். எதிர்க்கட்சி தூண்டுதலில் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் சூழ்ச்சிக்கு பலியாக வேண்டாம் என அமைச்சர் விக்னேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போதுள்ள நிதிச் சூழலை புரிந்து கொண்டு அரசின் சீரமைப்பு முயற்சிக்கு தொழிலாளர்கள் ஒத்துழைத்து வரவேற்றுள்ளனர் என்றார். தமிழக அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை கடந்த 3 ஆண்டுகளில் 7,39,000 வீழ்ச்சியடைந்துள்ளது. ஆசிரியர்கள் கட்டமைப்பை பெருக்காமல் அரசு பள்ளிகளுக்கு புத்துயிரூட்ட முடியாது என அன்புமணி கூறியுள்ளார். பசிபிக் பெருங்கடலில் வலுவான எல்னினோ நிகழ்வுகள் காரணமாக இந்திய பகுதிகளில் பருவமழை காற்று பலவீனமடைந்து வெப்பம் அதிகரிக்கின்றன. இதன் எதிரொலியாக தமிழகத்தில் இம்மாதம் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக பதிவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்ட நடைமுறையை மறுசீரமைக்க டாஸ்மாக் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் தனியாக வசூலிப்பதற்கு பதிலாக அந்த தொகையை மதுபானத்தில் MRP விலையுடன் சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் நார்வே அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இங்கிலாந்து அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. அமெரிக்காவின் தாக்குதலை தொடர்ந்து ஈரான் மீண்டும் ஆர்மோஸ் நீரிணை மூடியதுடன் சைப்ரஸ் நாட்டு கப்பலையும் தாக்கி பதிலடி கொடுத்தது. கனடாவின் டொராண்டோவில் தெருவில் நடந்த கொண்டாட்ட விழாவில் துப்பாக்கிச் சூட்டில் 2 பலியாகினர். சந்தேக நபர் தலைமறைவாக உள்ளார். ஆந்திர கடற்கரை அருகே இன்று அதிகாலை 4.5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. விசாகப்பட்டினம், அனகாப்பள்ளி, விஜயநகரம், காக்கிநாடா பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டது. கனடா தலைநகர் டொராண்டோவில் நடந்த வீதி திருவிழாவின் போது பொதுமக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடந்தது. அடையாளம் தெரியாத நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் பலியாகினர். தப்பியவர்களை போலீசார் தேடுகின்றனர். முதல்வர் விஜய் உத்தரவின்படி பள்ளி மாணவர்களுக்கு நாளை முதல் காலை மாலை நேரங்களில் கூடுதல் பஸ்கள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் அர்ஜென்டினா அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இன்றைய காலிறுதியில் சுவிட்சர்லாந்து அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. பின்னணி பாடகி ஜானகியின் மறைவுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா இரங்கல் தெரிவித்துள்ளார். ஜானகியின் மறைவு கலை உலகிற்கு மிகப்பெரிய இழப்பு. அவர் கடின உழைப்பாளி என உருக்கமாக கூறியுள்ளார். தேனி மாவட்டம் குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோயிலில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து போடி சாய்பாபா கோயிலிலும் சாமி தரிசனம் செய்தார். கோவையில் மறைந்த இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜுக்கு நினைவு அஞ்சலி நிகழ்ச்சி நடந்தது. இதில் அவரது மனைவி பூர்ணிமா, மகன் சாந்தனு மற்றும் பிற நடிகர்கள் பங்கேற்றனர். அப்பாவை நடிகராக, இயக்குநராக பார்த்து வளர்ந்துள்ளேன். இன்று அப்பா மறைந்த பிறகு வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுக்கொண்டுள்ளேன் என பாக்யராஜ் மகன் சாந்தனு கூறினார். பாக்யராஜின் 25 படங்களும் காலத்தால் பேசப்படும் ரத்தினங்கள். அவருக்கு வாழ்க்கை துணையாக பூர்ணிமா இருப்பது அவரது பாக்கியம் என நடிகர் சிவகுமார் சொன்னார். திற்பரப்பு அருவியில் விடுமுறை நாளை முன்னிட்டு ஏராளமான டூரிஸ்டுகள் குவிந்தனர். சீராக விழுந்த நீரில் உற்சாக குளியல் போட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். சுமார் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். குற்றாலம் மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் மிதமாக நீர் விழுகிறது. விடுமுறை தினத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குளித்து வருகின்றனர். ஸ்பைடர் மேனாக நடித்து உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகர் டாம் ஹாலண்ட் மும்பை வந்துள்ளார். தாஜ் பேலஸ் ஹோட்டலில் தங்கியுள்ள அவரை காண ரசிகர்கள் ஹோட்டல் முன்பு திரண்டனர். திருவாரூரில் இன்று பீன்ஸ், கேரட், பீட்ரூட், முட்டைகோஸ் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை 3 மடங்கு உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கரூர் கோவை சாலை கோவிந்தபாளையம் பகுதியில் பீமா கோச் என்ற தனியார் பேருந்து கூண்டு கட்டும் நிறுவனத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்புத் துறையினர் தீயை 1 மணி நேரம் போராடி அணைத்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கோவை வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் கட்சி நிர்வாகிகளுக்கு பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா ஒருநாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். யூடியூப் சேனல் ஊழியரை 1 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியதாக அளிக்கப்பட்ட புகாரில் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் மதுரையில் கைது செய்யப்பட்டுள்ளார். நீங்காத நித்திரைக்கு சென்று விட்டாயே என இசையரசி ஜானகி மறைவுக்கு அடுக்குமொழியில் இரங்கல் கவிதை தெரிவித்து நடிகர் டி. ராஜேந்தர் வீடியோ வெளியிட்டுள்ளார். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலியானவர் எண்ணிக்கை 8 அதிகரித்துள்ளது.
ரிலையன்ஸ் குழுமத்துக்கு எதிரான மோசடி வழக்கில் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு சொந்தமான 1021 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்க அமலாக்கத்துறை ஆணையிட்டுள்ளது. படப்பிடிப்பு உபகரணங்களுக்கு பணம் தரவில்லை என தனியார் நிறுவனம் அளித்த 1,80,00,000 ரூபாய் மோசடி புகாரின் அடிப்படையில் நடிகர் ஆர்யா மீது ஹைதராபாத் ஜூப்ளி ஹில்ஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஜூலை 18 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒட்டிய இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுவை, காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவக்கூடும், சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு என கூறப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் விகாஸ் நகர் பகுதியில் சில தினங்களாக பெய்த கனமழையால் லக்வார் நீர்மின் திட்ட கட்டுமான பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கனரக வாகனங்கள் மற்றும் கட்டுமான இயந்திரங்கள் மண்ணில் புதைந்தன. ஈரான் முன்னாள் உச்ச தலைவர் காமேனி மரணத்திற்கு அமெரிக்கா, இஸ்ரேலை பழி தீர்ப்போம் என உச்ச தலைவர் மெஜ்தபா காமேனி தெரிவித்துள்ளார். பழிவாங்குவது நாட்டின் விருப்பம், இது கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றார். எஸ். ஜானகி மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து பிரபல பின்னணி பாடகி பி. சுசீலா வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் ஜானகிக்கு நிகராக வேறு எந்த பாடகியும் இல்லை என தெரிவித்துள்ளார். என் சகோதரியை இழந்துவிட்டேன். சரஸ்வதி தேவி தன் மகளை அழைத்துக் கொண்டார். எனக்கு அழக்கூட கண்ணீர் வரவில்லையே என பாடகி ஜானகி மறைவுக்கு பாடகி பி. சுசீலா உருக்கமாக இரங்கல் தெரிவித்துள்ளார். பழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான தங்கும் விடுதிகளில் நாளை முதல் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. விடுதியின் வாடகை 300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை உயர்த்தப்படுவதாகவும் கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஓமன் அருகே GFS கேலக்ஸி என்ற வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் 11 இந்தியர்கள் இருந்த நிலையில் 10 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். ஒருவர் மாயமாகியுள்ளார். குமரி மாவட்டம் குழிச்சாணி ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில் சுமங்கலி பூஜை விமரிசையாக நடந்தது. ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு முதியவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று தங்களது தாலிக்கு குங்குமம் வைத்து மகிழ்ந்தனர். எஸ். ஜானகி மறைவுக்கு நடிகை த்ரிஷா இரங்கல் தெரிவித்துள்ளார். என்னுடைய திரைப்படம் ஒன்றில் உங்களது பெயரை தாங்கி நடித்திருப்பது என் வாழ்நாளின் மிகச்சிறந்த பெருமைகளில் ஒன்று. உங்களது குரல் என்றும் வாழும் என்றார். ஆந்திராவில் கொரோனா அதிகரித்துள்ளதால் மாநில சுகாதாரத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. சென்னை வெளிவட்ட சாலை தொடர்பான தனியார் ஒப்பந்த முயற்சியை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலையே நீடிக்கும் வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மட்டும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் நத்தம்பட்டியில் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த ஜீப் சாலை தடுப்புச் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதில் பெண் உள்பட 3 பேர் உயிரிழந்தனர். 6 பேர் படுகாயமடைந்தனர். கோவிலுக்கு சென்று வீடு திரும்பும்போது விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்தியா பிரிட்டன் இடையிலான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் வரும் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் தாம்பரம் பேருந்து நிலையம் மற்றும் GST சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வடமேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஜூன் முதல் செப்டம்பர் வரை பெய்யும் தென்மேற்கு பருவமழையில் 25% தரையை அடைவதற்கு முன்பே ஆவியாகி விடுவதாக இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் 36 ஆண்டுகளுக்கு முன் பஸ்ஸில் துப்பாக்கி முனையில் பணத்தை கொள்ளையடித்த 71 வயதான ஜோஸ் என்கிற சிவக்குமார் என்பவரை போலீசார் கைது செய்தனர். கத்தார் நாட்டின் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலிஃபா அல்தானி இன்று காலமானார். 18 ஆண்டுகளாக அரசராக இருந்த இவர் சிறிய வளைகுடா நாட்டை எரிசக்தி வளம் கொண்ட நாட்டை கட்டமைத்த பெருமைக்குரியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சஜீவ் படூர் இயக்கத்தில் உருவாகியுள்ள என்ன விலை படத்தில் மலையாள நடிகை நிமிஷா சஜயன் வக்கீலாக நடித்துள்ளார். படம் பற்றி பேசிய நிமிஷா, இந்த கதாபாத்திரத்திற்காக தயாரான விதம் புதுமையானது, மறக்க முடியாதது. உண்மையான கோர்ட் விசாரணைகளை நேரில் பார்த்த அனுபவம் ஏற்பட்டது. இதற்கு முன்பும் நான் வக்கீலாக நடித்தாலும் இது வித்தியாசமான அனுபவம் என்றார். இதில் கருணாஸ் கதை நாயகனாக நடிக்கிறார். நடிகர் மாதவன் திரையுலகில் நுழைவதற்கு முன்பே சரிதா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். தனது மனைவி குறித்து பேசிய மாதவன், பல அழகான நடிகைகளுடன் நடித்தாலும் ஒரு முறை கூட எனது மனைவியை ஏமாற்ற நினைத்ததில்லை. மனைவியை ஏமாற்றிவிட்டு அதன் விளைவுகளை சந்திக்க தயாராக இல்லை என்பதால் இப்போதும் உண்மையாக இருக்கிறேன். கடவுள் எனக்கு நல்ல மனைவியை கொடுத்துள்ளார், அது போதும் என்றார். டிராகன் படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானவர் கயார் லோகர். இவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில்,
இயக்குநர்கள் கதை சொல்லும் போதே கிளாமர் காட்சியாக இருந்தால் என் உடையின் லிமிட் பற்றி முன்கூட்டியே சொல்லிவிடுவேன். அதேபோல் உடன்பாடு இல்லாத காட்சிகளையும் தவிர்க்குமாறு வெளிப்படையாக பேசிவிடுவேன். எனக்கென ஒரு தனிப்பட்ட எல்லையை வகுத்து வைத்திருக்கிறேன். அதை மீறாமல் கடைசி வரை சினிமாவில் நடிப்பேன் என்றார். தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் அருகே கீழத்தோட்டம் ஸ்ரீ பாலமுருகன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஆதித்யாதர் இயக்கத்தில் ரன்வீர் சிங் நடித்த துரந்தர் படத்தின் 2 பாகங்களும் சேர்த்து 3000 கோடி ரூபாய் வசூலித்தது. இதனையடுத்து ஜப்பானில் இப்படத்தை டப்பிங் செய்து ஜூலை 10 ரிலீஸ் செய்தனர். அங்கு சுமார் 80 தியேட்டர்களில் ரிலீஸான இந்த படத்தை முதல் நாளில் வெறும் 900 பேர்தான் பார்த்துள்ளார்களாம். அடுத்தடுத்த நாட்களில் வரவேற்பும் குறைந்து வருகிறதாம். இந்தியாவில் ஹிட்டான துரந்தர் படம் வெளிநாட்டில் ஃபிளாப் ஆகியுள்ளது. அசாமில் பறிமுதல் செய்யப்பட்ட 472.51 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா ரோட் ரோலரை இயக்கி அழித்தார். எஸ்ஐஆர் நடவடிக்கையில் முஸ்லிம் வாக்காளர்கள் அதிக அளவில் நீக்கப்பட்டது குறித்து விளக்கம் அளிக்க மத்திய அரசுக்கு ஐநா சபை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆனால் இந்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றவை என இந்திய தேர்தல் கமிஷன் மறுப்பு தெரிவித்துள்ளது. புலி பதுங்கிறது பாயிரதுக்குன்னு சொல்லுவாங்க. 60 வருஷமா நாம் பதுங்கி இருந்தோம், இப்போது காங்கிரஸ் பாய வேண்டிய நேரம் வந்துருச்சு என சேலத்தில் நடைபெற்ற விளக்க கூட்டத்தில் விஜய் வசந்த் எம்பி பேசினார். நந்தினி ரெட்டி இயக்கத்தில் சமந்தா நடித்த மா என்டி பங்காரம் படம் தமிழில் எங்கள் தங்கம் என்ற பெயரில் வெளியானது. நேர்மறையான விமர்சனங்களால் வசூலும் கூடியது. தற்போது இந்த படம் உலகளவில் 100 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக சமந்தா அறிவித்துள்ளார். இதன் மூலம் மா என்டி பங்காரம் சமந்தாவின் முதல் 100 கோடி ரூபாய் படமானது. உலகளவில் கடுமையான விபத்தை எதிர்கொள்ளும் முதல் 50 நகரங்களின் பட்டியலில் மதுரை 7வது இடமும் சென்னை 49வது இடமும் பிடித்துள்ளதாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது.